ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் மகா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனலில் 5 days கிளாஸ் போய்க்கு இன்றைக்கி நம்ம டே 3ல் வந்து நின்றுருக்கோம். ஏற்கனவே நம்ம டே 2 வரைக்கும் வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம். நிறைய பேர் அந்த வீடியோஸ் பார்த்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த 5 days கிளாஸ்க்கான பிபிடி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாங்க. இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நேற்று நம்ம டே 2ல் என்ன பார்த்தோம் அப்படின்னா பி வெர்ப்ஸ். இன்றைக்கி நம்ம டே 3ல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹேவ் வெர்ப்ஸ். ஹேவ் அப்படின்னா தமிழில் எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா இருக்கிறது, வைத்திரு அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். இந்த ஹேவ் வெர்ப்ஸோட யூசேஜ் என்ன அப்படின்னா ஒருத்தங்க கிட்ட ஒரு பொருளோ அல்லது உடைமையோ ப்ரெசண்ட்டில் இருக்கிறது அப்படின்னு பேச வரும்போது இந்த ஹேவ் வெர்ப்ஸை வச்சு பேசலாம். அதே மாதிரி பாஸ்டில் இருந்தது அப்படின்னு பேச வரும்போதும் இந்த ஹேவ் வெர்ப்ஸை வச்சு பேசலாம். ஃப்யூச்சரில் ஒரு பொருளோ அல்லது ஏதோ ஒன்று இருக்கும் அப்படின்னு பேச வரும்போதும் நம்ம இந்த ஹேவ் வெர்ப்ஸை வச்சு பேசலாம். அதுக்கு முன்னாடி பி வெர்ப்ஸ்க்கும் ஹேவ் வெர்ப்ஸ்க்கும் அந்த டிஃப்ரென்ஸ் மட்டும் நம்ம பார்த்துடலாம். பி வெர்ப்ஸ் அப்படின்னா ஒருத்தங்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பேச வரும்போது நம்ம பி வெர்ப்ஸை வச்சு பேசலாம். ஹேவ் வெர்ப்ஸ் அப்படின்னா ஒருத்தங்க கிட்ட ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்ல வரும்போது நம்ம ஹேவ் வெர்ப்ஸை வச்சு பேசலாம். புரிஞ்சிருச்சா? ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான். இப்போ நம்ம இந்த ஹேவ் வெர்ப்ஸை வச்சு ப்ரெசண்ட், பாஸ்ட், ஃப்யூச்சரில் நம்ம நிறைய சென்டென்ஸை ஈஸியாக பேசி பழக போகிறோம். பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம ஹேவ் வெர்ப்ஸை வச்சு ப்ரெசண்ட்டில் நம்ம பேசலாம். அதுக்கு முன்னாடி ப்ரெசண்ட்டில் ஹேவ் வெர்ப்ஸ்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா இந்த 2 வேர்டு இருக்குங்க, ஹேவ், ஹேஸ். இப்போ ஒரு சப்ஜெக்டை வச்சு நம்ம பேசும்போது அந்த சப்ஜெக்ட் பக்கத்தில் ஹேவ் எங்கே வரும், ஹேஸ் எங்கே வரும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக ஃபர்ஸ்ட் புரிஞ்சுருக்கணும். ஹேவுக்கும் ஹேஸ்க்கும் எக்ஸாக்டாக தமிழில் இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இங்கே இருக்கிற இந்த 4 சப்ஜெக்ட் பக்கத்தில் ஹேவ் தான் வரும். பேசுங்க. ஐ ஹாவ், என்னிடம் இருக்கிறது. இதை இப்படியும் சொல்லலாம், நான் வச்சிருக்கேன். புரிஞ்சிருச்சா? என்கிட்ட ஒரு பொருளோ ஒரு உடைமையோ என்கிட்ட ஒன்று இருக்குது, நான் வச்சிருக்கேன் அப்படின்னு பேச வரும்போது ஐ ஹாவ் அப்படின்னு பேசணும். புரிஞ்சிருச்சா? இது ப்ரெசண்ட் மட்டும்தான் பொருந்தும். அடுத்து பாருங்களேன், we have, எங்களிடம் இருக்கிறது அல்லது நாங்கள் வைத்திருக்கிறோம். you have, உன்னிடம் இருக்கிறது அல்லது உங்களிடம் இருக்கிறது. இது எப்படி சொல்லலாம்? நீ வைத்திருக்கிறாய், நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். அடுத்து பாருங்க, they have, அவர்களிடம் இருக்கிறது அல்லது அவர்கள் வைத்திருக்கிறார்கள். புரிஞ்சிருச்சா? ஈஸியாக இருக்கா? இப்போ அடுத்து பாருங்களேன், ஹேஸ் அப்படிங்கிற இந்த வேர்ட் எந்த சப்ஜெக்டோட வரும் அப்படின்னா இங்கே இருக்கிற இந்த 3 சப்ஜெக்டோட மட்டும்தான் ஹேஸ் வரும். ஹி ஹேஸ், அவனிடம் இருக்கிறது. இது எப்படி சொல்லலாம்? அவன் வைத்திருக்கிறான். ஷி ஹேஸ், அவளிடம் இருக்கிறது. இது எப்படியும் சொல்லலாம்? அவள் வைத்திருக்கிறாள். இட் ஹேஸ், அதனிடம் இருக்கிறது. இது எப்படியும் சொல்லலாம் அப்படின்னா அது வைத்திருக்கிறது. தட்ஸ் ஆல். அவ்வளோதான். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ஹேவ், ஹேஸ் இந்த 2 வேர்ட் எந்த சப்ஜெக்டோடு வரும்னு சொல்லிட்டு நல்லா தெளிவாக புரிஞ்சிருச்சா? இது ஸ்டெப் 1. இப்போ நம்ம பாசிட்டிவாக பேசியிருக்கோம். ஐ ஹாவ், வி ஹாவ், யூ ஹாவ், தே ஹாவ், ஹி ஹாஸ், ஷி ஹாஸ், இட் ஹாஸ். நம்ம பாசிட்டிவாக ஒரு சப்ஜெக்டை வச்சு பேசியிருக்கோம். இதுவே இப்போ ஒருத்தங்க கிட்ட ஒரு பொருளோ ஒரு உடைமையோ இல்லை அப்படின்னா அதை எப்படி சொல்லலாம்? இங்கே பாருங்களேன், டோன்ட் ஹாவ், டசன்ட் ஹாவ். இந்த 2க்குமே பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக தமிழில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா இல்லை, ஒரு பொருள் இல்லை, டோன்ட் ஹாவ், டசன்ட் ஹாவ். புரிஞ்சிருச்சா? இப்போ டோன்ட் ஹாவ் எந்த சப்ஜெக்டோட வரும், டசன்ட் ஹாவ் எந்த சப்ஜெக்டோட வரும்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த 4 சப்ஜெக்டோட மட்டும்தான் டோன்ட் ஹாவ் வரும். பேசுங்க. ஐ டோன்ட் ஹாவ், என்னிடம் இல்லை. we don't have, எங்களிடம் இல்லை. you don't have, உங்களிடம் இல்லை அல்லது உன்னிடம் இல்லை. they don't have, அவர்களிடம் இல்லை. இப்போ டசன்ட் ஹாவ் அப்படிங்கிற இந்த வேர்ட் எந்த சப்ஜெக்டோட வரும்? இங்கே இருக்கிற 3 சப்ஜெக்டோட மட்டும்தான் வரும். பேசலாமா? ஹி டசன்ட் ஹாவ், அவனிடம் இல்லை.
ஷி டசன்ட் ஹாவ் அவளிடம் இல்லை. இட் டசன்ட் ஹாவ் அதனிடம் இல்லை. இப்போ உங்களில் நிறைய பேருக்கு ஒரு கேள்வி கண்டிப்பாக வந்திருக்கும். நான் அது என்னன்னு சொல்லவா? நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க பாசிட்டிவாக பேசும்போது ஹீ ஷீட் இந்த 3 சப்ஜெக்டோட ஹீ ஹேஸ் ஷீ ஹேஸ் இட் ஹேஸ் அப்படின்னு பேசியிருக்கீங்க. ஆனால் இங்கே நெகட்டிவாக பேசும்போது நீங்கள் எப்படி பேசணும் அப்படின்னா ஹீ டசன்ட் ஹேஸ் ஷீ டசன்ட் ஹேஸ் இட் டசன்ட் ஹேஸ் இப்படி தானே பேசணும். நீங்கள் அப்படியே மாற்றி பேசியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ் பேசும்போது மட்டும்தான் நம்ம ஹீ ஷீட் இந்த 3 சப்ஜெக்டோட நம்ம ஹேஸ் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணி பேசணும். அதுவே நீங்கள் ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் பேசும்போது அல்லது பாசிட்டிவாக கேள்வி கேட்கும்போது அல்லது நெகட்டிவாக கேள்வி கேட்கும்போது கண்டிப்பாக நீங்கள் ஹேவ் அப்படிங்கிற வேர்பை வச்சு தான் பேசணும். இந்த இடத்துல நீங்கள் ஹீ டசன்ட் ஹேஸ் அப்படின்னு பேசக்கூடாது. ஏன் அப்படின்னா நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்லி கொடுக்குறேங்க. இந்த ஹேஸ் அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு உள்ள என்ன தான் இருக்கு அப்படின்னா டஸ் ஹேவ் இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் ஹேஸ். புரிஞ்சிருச்சா? டஸ் ஹேவ் சேர்ந்தது தான் ஹேஸ். இப்போ நம்ம நெகட்டிவாக ஒரு சென்டென்ஸ் பேச வரும்போது இந்த டஸ் ஹேவ்க்கு நடுவில் நம்ம நாட் மட்டும் ஆட் பண்ணால் போதும். ஹீ டசன்ட் ஹேவ் அவனிடம் இல்லை. ஷீ டசன்ட் ஹேவ் அவளிடம் இல்லை. இட் டசன்ட் ஹேவ் அதனிடம் இல்லை. புரிஞ்சிருச்சா? நான் ஏன் இவ்வளோ பொறுமையாக நிறுத்தி சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னா இதுக்கப்புறம் நம்ம நிறைய சென்டென்ஸை நம்ம பேச ஆரம்பிக்க போகிறோம். ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு எந்த குழப்பமும் வரக்கூடாது அப்படிங்கிறதுனால மட்டும்தான் இப்போவே ரொம்ப தெளிவாக சின்ன குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி புரிய வச்சுட்டேன். இன்னமும் உங்களுக்கு புரியல அப்படின்னா தாராளமாக கமெண்ட்டில் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனலோட 10 days கிளாஸ்க்கான பிபிடி இருக்குது. அதில் மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 500 pages இருக்கும். ஸோ இஃப் யூ வாண்ட் நீங்கள் தான் வாங்கிக்கலாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்களேன். எங்களிடம் ஒரு கார் இருக்கிறது. நல்லா கவனிங்க. எங்ககிட்ட ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதை எப்படி பேசலாம்? எங்களிடம் இருக்கிறதுன்னா எப்படி சொல்லலாம்? we have என்ன இருக்குது? ஒரு கார், a car, we have a car. இப்போ இதே சென்டென்ஸை நான் அப்படியே நான் நெகட்டிவாக பேசுகிறீங்க பாருங்களேன். எங்கிட்ட ஒரு கார் இல்லை. இதை எப்படி பேசலாம்? என்ன பண்ணணும்? உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சு அப்படின்னா இப்போ இருந்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா கமெண்ட்டில் வரிசையாக ஆன்சர் பண்ணிட்டே வாங்க. அது நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். we don't have எங்கிட்ட இல்லை என்ன? a car. we don't have a car. பேசுங்க, வாயை திறந்து பேசுங்க. we don't have a car. எங்கிட்ட ஒரு கார் இல்லை. இப்போ உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருச்சா? எங்கிட்ட ஒரு கார் இருக்குது அப்படின்னா we have a car. எங்கிட்ட ஒரு கார் இல்லை அப்படின்னா we don't have a car. தட்ஸ் ஆல். அவ்வளோதான். இப்போ இதே சென்டென்ஸ் நான் அப்படியே மாத்திரம் பாருங்களேன். அவன்கிட்ட ஒரு கார் இருக்குது. இதை நம்ம இப்படியே சொல்லலாம். அவன் ஒரு கார் வச்சுருக்கான். இதை எப்படி பேசலாம்? ஹீ சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா அது பக்கத்தில் என்ன வரும்? ஹேவ் வருமா ஹேஸ் வருமா? கரெக்டுங்க, ஹேஸ் தான் வரும். ஹீ ஹேஸ் அவன் வைத்திருக்கிறான் அல்லது அவனிடம் இருக்கிறது என்ன? ஒரு கார், a car. he has a car. he has a car. இப்போ அதை அப்படியே நெகட்டிவாக பேசியிருக்கோம் பாருங்களேன். அவன்கிட்ட ஒரு கார் இல்லை. இங்கே தான் நீங்கள் நல்லா கவனிக்கணும். நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்ணுவீங்க அப்படின்னா he doesn't has a car. இப்படி பேசவே கூடாது. ஹேஸ் அப்படிங்கிற வேர்ட் வரவே கூடாது. நீங்கள் ஒரு சப்ஜெக்டை வச்சு நெகட்டிவாக பேசுகிறீங்க அப்படின்னா அதில் வரக்கூடிய மெயின் வேர்ப் கண்டிப்பாக ஹேவ் தான் இருக்கணும். புரிஞ்சா? he doesn't has a car. தயவு செய்து இப்படி பேசாதீங்க. எப்படி தான் பேசணும்? he doesn't have a car. he doesn't have a car. ரெண்டுக்குள்ள அந்த டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருச்சா? ஓகே, இப்போ நம்ம நிறைய சென்டென்ஸை நம்ம ஃபாஸ்ட்டாக பேசி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். அவனிடம் பணம் இருக்கிறது. இப்போ அவன் காசு வச்சுருக்கான், பணம் வச்சுருக்கான்னு சொல்லியிருக்கோம். எப்படி பேசலாம்? he has அவனிடம் இருக்கிறது. என்ன இருக்குது? பணம், மணி. he has money. இப்போ அதை அப்படியே நெகட்டிவாக பேசியிருக்கோம் பாருங்களேன். அவனிடம் பணம் இல்லை. இந்த 5 days கிளாஸில் நீங்கள் பேசிக்கான இங்கிலீஷை எப்படியாவது புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நான் உங்களுக்காக தெளிவாக புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுக்குறேன். எனக்காகவாவது வாயை திறந்து பேசுங்க. அவனிடம் பணம் இல்லை. he doesn't have money.
அவனிடம் பணம் இல்லை. he doesn't have money. he doesn't have money. that's all. அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் ஒன், அவர்களிடம் ஒரு பெரிய வீடு இருக்கிறது. இது இப்படியே சொல்லலாம், அவங்க ஒரு பெரிய வீடு வச்சுருக்காங்க. எப்படி பேசலாம்? சப்ஜெக்ட் யார்? தே. தே சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா அதை தொடர்ந்து ஹாவ் தான் வரும். தே ஹாவ், அவர்களிடம் இருக்கிறது என்ன? ஒரு பெரிய வீடு. அ பிக் ஹவுஸ். புரிஞ்சிருச்சா? வாயை திறந்து பேசுங்க. தே ஹாவ் அ பிக் ஹவுஸ். நெகட்டிவ் எப்படி பேசியிருக்கோம்? அவங்ககிட்ட ஒரு பெரிய வீடு இல்லை. பேசலாமா? சிம்பிள் தாங்க. தே டோன்ட் ஹாவ் அ பிக் ஹவுஸ். தே டோன்ட் ஹாவ் அ பிக் ஹவுஸ். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். எங்களுக்கு ஒரு மீட்டிங் இருக்கிறது. இப்போ எங்களுக்கு ஒரு மீட்டிங் இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். பேசலாமா? எங்களுக்கு இருக்குதுன்னு அப்படி பேசலாம். we have என்ன? ஒரு மீட்டிங். a மீட்டிங். we have a meeting. we have a meeting. இப்போ நான் சொல்கிறேன், எங்களுக்கு ஒரு மீட்டிங் இல்லை, நாங்கள் ஃப்ரீயாக தான் இருக்கிறோம், எங்களுக்கு ஒரு மீட்டிங் இல்லை. பேசலாமா? we don't have a meeting. we don't have a meeting. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். அவர்களுக்கு இன்று ஒரு தேர்வு இருக்கிறது. அவர்களுக்கு இருக்கிறதுன்னு அப்படி பேசலாம். they have என்ன இருக்குது? ஒரு தேர்வு. an exam. இந்த இடத்துல a exam பேசக்கூடாது. ஒரு அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் வரும் அப்படின்னா an. a கிடையாது. they have an exam. அவங்களுக்கு ஒரு தேர்வு இருக்கிறது. இன்னும் இந்த சென்ஸ் முடியல. எப்போ இருக்குதா? இன்று. டுடே. they have an exam today. they have an exam today. நெகட்டிவாக எப்படி பேசியிருக்கோம்? அவங்களுக்கு இன்றைக்கி ஒரு எக்ஸாம் இல்லை. they don't have an exam today. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். அவளுக்கு நீளமான முடி இருக்கிறது. she has long hair. she has long hair. நெகட்டிவாக எப்படி பேசியிருக்கோம்? she doesn't have long hair. she doesn't have long hair. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். அருணுக்கு ஒரு கேள்வி இருக்கிறது. அருண் ஹேஸ், அருணுக்கு இருக்கிறது என்ன? ஒரு கேள்வி. a question. பேசலாமா? அருண் ஹேஸ் அ கொஸ்டின். எப்படி நம்ம நெகட்டிவாக பேசியிருக்கோம்? அருணுக்கு ஒரு கேள்வி இல்லை. அருண் டசன்ட் ஹாவ் அ கொஸ்டின். தட்ஸ் ஆல். அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். கயலுக்கு 3 குழந்தைகள் இருக்கிறது. எப்படி பேசலாம்? கயல் ஹாஸ், கயலுக்கு இருக்கிறது என்ன? 3 குழந்தைகள். 3 children. கயல் ஹாஸ் 3 children. நெகட்டிவ் எப்படி பேசியிருக்கோம்? கயலுக்கு 3 குழந்தைகள் இல்லை. கயல் டசன்ட் ஹாவ் 3 children. கயல் டசன்ட் ஹாவ் 3 children. இப்போ நம்ம இந்த ஹாவ் வேர்ப்ஸை வச்சு பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் நம்ம ஒரு சென்டென்ஸை நம்ம சூப்பராக பேசி கற்றுக்கிட்டாச்சு. நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, இதே கான்செப்டை வச்சு ஒரு பேப்பரில் ஒரு நோட்டில் என்ன பண்ணுங்க அப்படின்னா, நிறைய சென்டென்ஸை நீங்களாகவே யோசித்து புதுசாக என்ன பண்ணுங்க அப்படின்னா தமிழில் எழுதுங்க. அது அப்படியே நீங்கள் இந்த கான்செப்டை வச்சு அப்படி இங்கிலீஷில் எழுதி பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இட்ஸ் குட் ப்ராக்டிஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் நம்ம ஒரு சென்டென்ஸை சூப்பராக பேசி கற்றுக்கிட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஹேவ் வேர்ப்ஸை வச்சு நம்ம பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் நம்ம எப்படிலாம் ப்ரெசண்ட்டில் கேள்வி கேட்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமாங்க. இப்போ இங்கே இருக்கிற அந்த 4 சப்ஜெக்டை வச்சு நம்ம பாசிட்டிவாக ஒரு கேள்வி எப்படி கேட்கலாம் அப்படின்னா, டூ, அதுக்கப்புறம் நம்ம சப்ஜெக்டை பேசணும், அதுக்கப்புறம் நம்ம ஹாவ் அப்படிங்கிற வேர்பை பேசணும். பாருங்கள். டு ஐ ஹாவ், டு வி ஹாவ், டு யூ ஹாவ், டு தே ஹாவ். இப்போ நம்ம பாசிட்டிவாக பேசியிருக்கோம். இதே சென்ஸை நம்ம நெகட்டிவாக எப்படி பேசலாம் அப்படின்னா, இந்த டூக்கு அப்புறம் ஒரு நாட் மட்டும் ஆட் பண்ணால் போதும். டோன்ட் ஐ ஹாவ், டோன்ட் யூ ஹாவ், டோன்ட் தே ஹாவ். நல்லா கவனிங்க. டூ ஐ ஹாவ் அப்படின்னா என்னிடம் இருக்கிறதா அப்படின்னு அர்த்தம். டூ வி ஹாவ், எங்களிடம் இருக்கிறதா. டூ யூ ஹாவ், உன்னிடம் இருக்கிறதா. டூ தே ஹாவ், அவர்களிடம் இருக்கிறதா. புரிஞ்சிருச்சா? இப்போ இதை அப்படி நம்ம நெகட்டிவாக எப்படி பேசலாம்? டோன்ட் ஐ ஹாவ், என்கிட்ட இல்லையா. டோன்ட் வி ஹாவ், எங்களிடம் இல்லையா. டோன்ட் யூ ஹாவ், உன்னிடம் இல்லையா அல்லது உங்களிடம் இல்லையா. டோன்ட் தே ஹாவ், அவர்களிடம் இல்லையா. இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சா? ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம நிறைய சென்டென்ஸை நம்ம கேள்வியாக கேட்க போகிறோம். இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹே ஷீட், இந்த 3 சப்ஜெக்டை வச்சு நம்ம பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் எப்படி கேள்வி கேட்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா?
பாசிட்டிவாக நம்ம கேட்கும்போது எப்படி தான் கேட்கணும் அப்படின்னா டஸ் வச்சு தான் கேட்கணும். டஸ்க்கு அப்புறம் சப்ஜெக்டை பேசணும், அதுக்கப்புறம் ஹேவ் அப்படிங்கிற வேர்பை தான் பேசணும். புரிஞ்சிருச்சா? இந்த இடத்துல ஹேஸ் வராது. பாருங்க, டஸ் ஹி ஹாவ் அவனிடம் இருக்கிறதா, டஸ் ஷி ஹாவ் அவனிடம் இருக்கிறதா, டஸ் இட் ஹாவ் அதனிடம் இருக்கிறதா. இந்த இடத்துல நீங்கள் டஸ் ஹி ஹாஸ் அவனிடம் இருக்கிறதா அப்படி பேசக்கூடாது. ஏன் அப்படின்னா நம்ம கேள்வி கேட்கும்போது எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் ஹாவ் அப்படிங்கிற வேர்பை தான் பேசணும். முன்னாடி இருக்கிற ஆக்சிலரி வேர்ப் மாறும். ஐ வி யூ தே இந்த 4 சப்ஜெக்ட்க்கு டூ அப்படிங்கிற ஆக்சிலரி வேர்ப் வரும். அதுவே ஹீ ஷீட் இந்த 3 சப்ஜெக்ட்க்கு நம்ம டஸ் அப்படிங்கிற ஆக்சிலரி வேர்பை தான் பேசணும். மெயின் வேர்ப் பார்த்திங்கன்னா ஹாவ் தான் பேசணும். ஹேஸ் வரக்கூடாது. ஹேஸை வச்சு பேசவே கூடாது. ஓகேங்களா? கேள்வி கேட்கும்போது. ஓகேங்களா? பேசலாமா? டஸ் ஹி ஹாவ் அவனிடம் இருக்கிறதா, டஸ் ஷி ஹாவ் அவளிடம் இருக்கிறதா, டஸ் இட் ஹாவ் அதனிடம் இருக்கிறதா. இப்போ நம்ம பாசிட்டிவாக கேள்வி கேட்டிருக்கோம். இதுவே நம்ம எப்படி நம்ம நெகட்டிவாக கேள்வி கேட்கலாம்? அவனிடம் இல்லையா. என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டஸ்க்கு அப்புறம் ஒரு நாட் மட்டும் ஆட் பண்ணுங்கள். டஸ் நாட் ஹி ஹாவ். இதை நம்ம எப்படி பேசலாம் அப்படின்னா டசன்ட் ஹி ஹாவ். டசன்ட் ஹி ஹாவ் அப்படின்னா அவனிடம் இல்லையா. டசன்ட் ஷி ஹாவ் அவளிடம் இல்லையா. டசன்ட் இட் ஹாவ் அதனிடம் இல்லையா. நான் ஏன் இவ்வளோ பொறுமையாக இந்த பேசிக்கான கான்செப்டை அழுத்தி சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னா இதுக்கப்புறம் நிறைய சென்டென்ஸ் பேச போகிறோம். அந்த இடத்துல உங்களுக்கு எந்த குழப்பமும் வரவே கூடாது. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், உன்னிடம் ஒரு பைக் இருக்கிறதா. இதை நம்ம எப்படி கேட்கலாம் அப்படின்னா நீ ஒரு பைக் வச்சுருக்கியா. எப்படினாலும் கேட்கலாங்க. எப்படி கேட்க ஆரம்பிக்கலாம்? வாயை திறந்து பேச ஆரம்பிங்க. எதை வச்சு கேட்கணும்? கரெக்டுங்க, டூ வச்சு தான் கேட்கணும். டூவை பேசினதுக்கப்புறம் கண்ணை மூடிட்டு நீங்கள் சப்ஜெக்டை பேசுகிறீங்க. இங்கே சப்ஜெக்ட் யார்? உன்னிடம். எப்படி பேசலாம்? டு யூ. அதை தொடர்ந்து நம்ம ஹாவை தான் பேசணும். டு யூ ஹாவ். பேசி பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டு யூ ஹாவ். உன்கிட்ட இருக்குதா? என்ன? ஒரு பைக். அ பைக். டு யூ ஹாவ் அ பைக். இப்போ இதே சென்ஸை நம்ம நெகட்டிவாக எப்படி பேசலாம்? உன்கிட்ட ஒரு பைக் இல்லையா. டோன்ட் யூ ஹாவ் அ பைக். டோன்ட் யூ ஹாவ் அ பைக். டோன்ட் யூ ஹாவ் அ பைக். என்ன பண்ணியிருக்கோம்? டூக்கு அப்புறம் ஒரு நாட் மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். டோன்ட் யூ ஹாவ் அ பைக். டோன்ட் யூ ஹாவ் அ பைக். இப்போ இதே சென்ஸை நம்ம அப்படியே ஹீ அப்படிங்கிற சப்ஜெக்ட் வச்சு பேசலாமா? அவனிடம் ஒரு பைக் இருக்கிறதா. இதை நம்ம பேச்சு வழக்கில் அவன் ஒரு பைக் வச்சுருக்கானா எப்படி கேட்கலாம்? டஸ் ஹீ ஹாவ் அ பைக். என்ன பண்ணியிருக்கோம்? ஆக்சிலரி வேர்பு மட்டும்தான் மாற்றிருக்கோம். டஸ். டஸ் ஹீ ஹாவ் அ பைக். இந்த இடத்துல அகைன் நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்ண ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா டஸ் ஹீ ஹாஸ் அ பைக் இப்படி பேசக்கூடாது. ஹேஸ் அப்படிங்கிற வேர்ப் வரவே கூடாது. இந்த இடத்துல மெயின் வேர்ப் தான் வரணும். ஹாவ் தான் வரணும். டஸ் ஹீ ஹாவ் அ பைக். இப்போ இதே சென்ஸை நம்ம எப்படி நெகட்டிவாக பேசலாம்? அவனிடம் ஒரு பைக் இல்லையா. அவன் ஒரு பைக் வச்சிருக்கலையா. டசன்ட் ஹீ ஹாவ் அ பைக். டசன்ட் ஹீ ஹாவ் அ பைக். பாருங்களேன் எவ்வளோ ஈஸியாக இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா 7 சப்ஜெக்ட் எடுத்து அதுட்டு ஏதோ ஒன்று இருக்குது, இல்லை, இருக்குதா, இல்லையா அப்படின்னு நீங்கள் கேள்வியை மாற்றி மாற்றி பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டில் எழுதுங்க. அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இங்கிலீஷில் கரெக்டாக ஆன்சர் பண்ணி பேசி பழகி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், உனக்கு நேரம் இருக்கிறதா. நம்ம சுத்த தமிழில் இப்படி பேச மாட்டோம். நம்ம பேச்சொலக்கில் எப்படி பேசுவோம்? உனக்கு டைம் இருக்கா. எப்படி கேட்கலாம்? சப்ஜெக்ட் யார்? யூ. யூ வந்துச்சுன்னா டூவை வச்சு தான் கேள்வி கேட்கணும். டு யூ ஹாவ். உனக்கு இருக்குதா. என்ன? நேரம். டைம். டு யூ ஹாவ் டைம். டு யூ ஹாவ் டைம். இப்போ இதுவே நம்ம நெகட்டிவாக எப்படி பேசலாம்? உனக்கு நேரம் இல்லையா. உனக்கு டைம் இல்லையா. டோன்ட் யூ ஹாவ் டைம். டோன்ட் யூ ஹாவ் டைம். இப்போ இதே சென்ஸை நான் மாற்றுறேன் பாருங்களேன். உனக்கு பணம் இருக்குதா அல்லது நீ பணம் வச்சுருக்கியா எப்படி கேட்கலாம்? டு யூ ஹாவ் மணி. டு யூ ஹாவ் மணி. உன்கிட்ட பணம் இல்லையா. டோன்ட் யூ ஹாவ் மணி. டோன்ட் யூ ஹாவ் மணி. இப்போ உங்களுக்கான டெஸ்ட் வந்துருச்சு. இங்கே நான் 4 சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், கையிலிடம் ஒரு புத்தகம் இருக்கிறது. ஆன்சர் பண்ணுங்கள். ஆன்சர் தெரிஞ்சுன்னா உங்களோட ஆன்சர் கமெண்ட்டில் பண்ணிடுங்க.
கயல் ஹாஸ் அ புக். கயல் ஹாஸ் கயலிடம் இருக்கிறது. அ புக் ஒரு புத்தகம். கயல் ஹாஸ் அ புக். செகண்ட் பாருங்க, கயலிடம் ஒரு புத்தகம் இல்லை. கயல் டசன்ட் ஹாவ் அ புக். கயல் டசன்ட் ஹாவ் அ புக். தேர்ட் பாருங்க, கயலிடம் ஒரு புத்தகம் இருக்கிறதா? டஸ் கயல் ஹாவ் அ புக். டஸ் கயல் ஹாவ் அ புக். ஃபோர்த் பாருங்க, கயலிடம் ஒரு புத்தகம் இல்லையா? டசன்ட் கயல் ஹாவ் அ புக். டசன்ட் கயல் ஹாவ் அ புக். இப்போ நம்ம பாஸ்டில் இந்த ஹாவ் வேர்ப் அப்படிங்கிறது எப்படி மாறுது, இந்த ஹாவ் வேர்பை வச்சு நம்ம நிறைய சென்டென்ஸை பார்த்திங்கன்னா நம்ம பாஸ்ட் டென்ஸில் பேசி பழக போகிறோம். பார்க்கலாமா? இந்த ஹாவ் அப்படிங்கிற வேர்ப் பாஸ்ட்டுக்கு எப்படி மாறுது அப்படின்னா ஹேட். இந்த ஹேட் அப்படிங்கிற வேர்ட் எந்தெந்த சப்ஜெக்டோடு வரும் அப்படின்னா எல்லா சப்ஜெக்டோடும் பார்த்தீங்கன்னா இந்த ஹேட் அப்படிங்கிற வேர்ட் தான் வரும். ஐ ஹேட் என்னிடம் இருந்தது. பாஸ்டில் என்கிட்ட ஒரு பொருளோ ஏதோ ஒன்று இருந்ததுன்னு நான் பேச வரும்போது ஐ ஹேட் அப்படின்னு தான் நான் பேசணும். இந்த இடத்துல ஐ ஹாவ் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் பேச முடியாது. ஐ ஹாவ் அப்படின்னா இப்போ ப்ரெசண்ட்டில் ஏதோ ஒன்று என்கிட்ட இருக்குன்னு சொல்ல வரும்போது ஐ ஹாவ்னு பேசலாம். ஆனால் பாஸ்ட் கடந்த காலத்தில் என்கிட்ட ஒன்று இருந்ததுன்னு நான் பேச வரும்போது அங்கே ஐ ஹேட் அப்படின்னு தான் பேசணும். இதே மாதிரி தாங்க எல்லா சப்ஜெக்ட்க்கும் ஹேட் தான் வரும். we had எங்களிடம் இருந்தது. you had உங்களிடம் இருந்தது அல்லது உன்னிடம் இருந்தது. they had அவர்களிடம் இருந்தது. நல்லா கவனிங்க, இந்த இடத்துல he sheet இந்த சப்ஜெக்ட்க்கும் நம்ம had வச்சு தான் பேசணும். he had அவனிடம் இருந்தது. she had அவளிடம் இருந்தது. இட் ஹேட் அதனிடம் இருந்தது. இந்த 7 சப்ஜெக்ட்க்கு பாஸ்டில் ஏதோ ஒன்று இருந்துச்சுன்னு பேச வரும்போது ஹேட் வச்சு பேசலாங்க. இப்போ நம்ம நிறைய சென்டென்ஸை நம்ம பேசி பழகலாமா? அவர்களிடம் போன வருடம் ஒரு கார் இருந்தது. இது எப்படியும் சொல்லலாம், அவங்க போன வருஷம் ஒரு கார் வச்சுருந்தாங்க. எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்க. உங்களை ஆன்சர் கமெண்ட்டில் பண்ணுங்க. தே ஹேட் அவர்களிடம் இருந்தது என்ன? ஒரு கார். அ கார். எப்போ? போன வருடம். லாஸ்ட் இயர். நல்லா கவனிங்க, லாஸ்ட் இயர். இந்த மாதிரி குட்டி குட்டி சென்டென்ஸை எப்படிலாம் நம்ம சூப்பராக ஈஸியாக புரிஞ்சு பேசிக்கலாம் சொல்லிட்டு 5 days கிளாஸில் டே 1 நான் சொல்லி கொடுத்துருக்கேன். எல்லாருமே தயவு செய்து டே 1 பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். சேர்ந்து பேசலாமா? தே ஹேட் அ கார் லாஸ்ட் இயர். they had a call last year. இப்போ இதே சென்டென்ஸ் நம்ம எப்படி பாசிட்டிவாக கேள்வியாக கேட்கலாம்? அவர்கள் போன வருடம் ஒரு கார் வைத்திருந்தார்களா? பாருங்களேன், இதெல்லாம் நம்ம அடிக்கடி யோசிப்போம் பார்த்தீங்களா? தமிழில் எவ்வளோ பேசுவோம் இந்த மாதிரி சென்டென்ஸை வச்சு. இதெல்லாம் இங்கிலீஷில் பேசுகிறது ரொம்ப ஈஸி அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சா? எப்படி பேசலாம்? என்ன சொல்லியிருக்கேன்? டிட் அப்படிங்கிற ஆக்சிலரி வெர்பை வச்சு கேள்வி கேளுங்க. எனக்கு ஒரு நல்ல யோசனை இருந்தது. இப்போ இல்லை, முந்தா நேற்று எனக்கு ஒரு நல்ல யோசனை இருந்துச்சு. நேற்று ஒரு நல்ல யோசனை இருந்துச்சு. பாஸ்டில் தான் நான் சொல்லியிருக்கேன். பேசலாமா? ஐ ஹேட் என்னிடம் இருந்தது என்ன? ஒரு நல்ல யோசனை. அ குட் ஐடியா. ஐ ஹேட் அ குட் ஐடியா. இப்போ இதை நம்ம எப்படி பாசிட்டிவாக கேள்வியாக கேட்கலாம்? என்கிட்ட ஒரு நல்ல யோசனை இருந்துச்சா? டிட் ஐ ஹாவ் அ குட் ஐடியா? Did I have a good idea? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். அவளுக்கு நல்ல திறமை இருந்துச்சு. அவள் ஸ்கூல் படிக்கும்போது நல்ல திறமை இருந்துச்சு அவட்ட. இப்போ அந்த திறமை இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பேச வரல. ஸ்கூல் படிக்கும்போது சின்ன வயசில் எப்படி பேசலாம்? she had அவளுக்கு இருந்துச்சு என்ன? நல்ல திறமை. குட் டேலண்ட். இப்போ இதுவே நம்ம எப்படி கேள்வியாக கேட்கலாம்? அவளுக்கு நல்ல திறமை இருந்துச்சா? பேசுங்க, வாயை திறந்து பேசுங்க. டிட் ஷி ஹாவ் அவளுக்கு இருந்துச்சா என்ன? நல்ல திறமை. குட் டேலண்ட். டிட் ஷி ஹாவ் குட் டேலண்ட். நெக்ஸ்ட் ஒன், அவனுக்கு ஒரு நல்ல நண்பன் இருந்தான். அகைன் ஆன்சர் தெரிஞ்சுன்னா தயவு செய்து உங்களோட ஆன்சரை கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஏன்னா நான் சொல்லிக் கொடுக்குறது சில பேருக்கு புரியல அப்படின்னா அவங்க கீழே காமெண்ட்டில் செக் பண்ணி பார்ப்பாங்க.
அதை பார்த்தாவது உங்களுக்கு கொஞ்சமாவது புரியும் அப்படிங்கிறதுனால தான் நான் உங்களை என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கேன். அவனுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு இருந்தான் அப்படின்னா ஹீ ஹேட் அ குட் ஃப்ரெண்ட். இதை நம்ம அப்படியே கேள்வியாக கேட்கலாமா? அவனுக்கு ஒரு நல்ல நண்பன் இருந்தானா? என்ன பண்ணணும்? டிட் அப்படிங்கிற ஆக்ஸலரி வேர்பை வச்சு கேள்வி கேட்கணும். டிட் ஹீ ஹாவ் அ குட் ஃப்ரெண்ட்? டிட் ஹீ ஹாவ் அ குட் ஃப்ரெண்ட்? நெக்ஸ்ட் ஒன், எங்களுக்கு நேரம் இருந்தது, அதனால தான் நேற்று ஒன்று பார்க்க வந்தோம். எங்களுக்கு டைம் இருந்துச்சு, அதனால தான் நான் உங்களை பார்க்க வந்தோம் சொல்லுவோம் பார்த்தீங்களா? டைம் இல்லைன்னா பார்க்க வந்திருக்க மாட்டோம். நிறைய நேரங்களில் ஹேவ் வேர்ப்ஸை வச்சு பேசுகிறதுக்கான அதிக வாய்ப்புகள் தமிழில் நமக்கு அதிகமாக கிடைக்கும். அதெல்லாம் பயன்படுத்தி இங்கிலீஷில் பேச ஆரம்பிங்க. we had எங்களுக்கு இருந்தது என்ன? டைம். we had time. we had time. இப்போ நாங்கள் அதை கேள்வியாக கேட்குறோமே, எங்களுக்கு நேரம் இருந்துச்சா? did we have time? did we have time? புரிஞ்சிருச்சா? ஈஸியாக இருக்கா? நான் நிறுத்தி நிதானமாக தான் சொல்லி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். எனக்கு பணம் இருந்தது, நான் பணம் வச்சுருந்தேன். நான் எப்படி சொல்லுவேன் இதை? ஐ ஹேட் மணி. ஐ ஹேட் மணி. இப்போ இதுவே எனக்கு பணம் இருக்குது அப்படின்னா ஐ ஹாவ் மணின்னு சொல்லலாம். எனக்கு பணம் இருந்தது அப்படின்னா ஐ ஹேட் மணி. நான் அதை கேள்வியை எனக்குள்ளே கேட்குறேனே, எனக்கு பணம் இருந்துச்சா? டிட் ஐ ஹாவ் மணி? டிட் ஐ ஹாவ் மணி? நெக்ஸ்ட் ஒன், உங்களுக்கு ஒரு நல்ல டீச்சர் இருந்தாங்கன்னு சொல்லியிருக்கோம். பேசலாமா? யூ ஹேட் அ குட் டீச்சர். யூ ஹேட் அ குட் டீச்சர். கேள்வியாக கேட்குறேன் பாருங்களேன். உங்களுக்கு ஒரு நல்ல ஆசிரியர் இருந்தார்களா? டிட் யூ ஹாவ் அ குட் டீச்சர்? டிட் யூ ஹாவ் அ குட் டீச்சர்? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். அவளுக்கு நீளமான முடி இருந்தது. இப்போ இருக்குதா இல்லையான்னு பேச வரல. பாஸ்ட், முன்னாடி இருந்துச்சுன்னு சொல்ல வந்திருக்கோம். ஷீ ஹேட் லாங் ஹேர். ஷீ ஹேட் அப்படின்னா அவளுக்கு இருந்தது. லாங் ஹேர், நீளமான முடி. கேள்வியை அப்படி கேட்டிருக்கோம் பாருங்களேன். அவளுக்கு நீளமான முடி இருந்ததா? டிட் ஷீ ஹாவ் லாங் ஹேர்? டிட் ஷீ ஹாவ் லாங் ஹேர்? இப்போ ஃபைனல் சென்டென்ஸ் பாருங்கள். எங்களுக்கு ஒரு நாய் இருந்தது, அல்லது நாங்கள் ஒரு நாய் வச்சுருந்தோம். we had a dog. we had a dog. கேள்வியாக பாருங்களேன் எப்படி கேட்குறேன். நாங்கள் ஒரு நாய் வச்சுருந்தோமா? did we have a dog? did we have a dog? இப்போ நான் பாஸ்டில் கொடுத்துருக்குற இந்த எல்லா சென்டென்ஸையும் அப்படியே நீங்கள் நெகட்டிவாக ஒரு கேள்வியாக எப்படி கேட்கலாம் சொல்லிட்டு நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா தாராளமாக கேட்கலாம். நான் ஏன் உங்களுக்கு இதை நெகட்டிவ் சென்டென்ஸும் நெகட்டிவாக கேள்வி கேட்குறது ஏன் சொல்லிக் கொடுக்கல அப்படின்னா, இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்களாவே ட்ரை பண்ணுங்கள். நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனலில் 2025 மே மந்த் பார்த்திங்கன்னா நம்ம 30 days ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் வைக்க போகிறோம். அந்த கிளாஸில் நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே ஹோல் கிராமர் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதில் உங்களுக்கு பாஸ்ட்டில் இருக்கிற நெகட்டிவ் சென்டென்ஸும் நெகட்டிவாக எப்படி கேள்வி கேட்கலாம்னு சொல்லிட்டு நான் அதில் சொல்லிக் கொடுப்பேன். நீங்கள் 30 days கிளாஸ்க்கு வெயிட் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம ஹேவ் வேர்ப்ஸை வச்சு ப்ரெசண்ட் பாஸ்ட்டுக்கு நிறைய சென்டென்ஸை நம்ம பேசி பழகியாச்சுங்க. இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஹேவ் வேர்ப்ஸை வச்சு நம்ம ஃப்யூச்சரில் எப்படிலாம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ஃப்யூச்சர், அதாவது எதிர்காலத்தில் ஒருத்தங்களுக்கு ஏதோ ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்ல வரும்போது நம்ம இந்த ஹேவ் வேர்ப்ஸை வச்சு நம்ம பேசலாம். இந்த ஹேவ் அப்படிங்கிற வேர்ப் ஃப்யூச்சருக்கு எப்படி மாறும் அப்படின்னா வில் ஹாவ். இந்த வில் ஹாவ் அப்படிங்கிற வேர்ட் எந்தெந்த சப்ஜெக்டோடு வரும் அப்படின்னா எல்லா சப்ஜெக்டோடும் வில் ஹாவ் தான் வரும். பாருங்கள், ஐ வில் ஹாவ், என்னிடம் இருக்கும். இங்கே நல்லா கவனிங்க. ஐ ஹாவ் அப்படின்னா என்னிடம் இருக்கிறது, ப்ரெசண்ட். ஐ ஹேட் அப்படின்னா என்னிடம் இருந்தது, பாஸ்ட். ஐ வில் ஹாவ் அப்படின்னா என்னிடம் இருக்கும், ஃப்யூச்சர். புரிஞ்சிருச்சா? அடுத்து பாருங்கள். we will have, எங்களிடம் இருக்கும். you will have, உன்னிடம் இருக்கும் அல்லது உங்களிடம் இருக்கும். they will have, அவர்களிடம் இருக்கும். he will have, அவனிடம் இருக்கும். she will have, அவளிடம் இருக்கும். it will have, அதனிடம் இருக்கும். இதோட யூசேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சா? இந்த 7 சப்ஜெக்ட்க்கு ஃப்யூச்சரில் ஏதோ ஒன்று இருக்கும் அப்படின்னு பேச வரும்போது will have வச்சு பேசலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். அவர்களிடம் அடுத்த வருடம் ஒரு புதிய வீடு இருக்கும். எப்படி பேசலாம்? அவர்களிடம் இருக்கும். they will have, என்ன? ஒரு புதிய வீடு, a new house. எப்போ? அடுத்த வருடம், நெக்ஸ்ட் இயர். சேர்ந்து பேசுங்க.
they will have a new house next year. they will have a new house next year. பாருங்களேன், எவ்வளோ பெரிய சென்டென்ஸை நம்ம ஈஸியாக பேச முடியுது. இதே சென்டென்ஸை நம்ம எப்படி நெகட்டிவாக பேசலாம்? அவர்களிடம் அடுத்த வருடம் ஒரு புதிய வீடு இருக்காது. பேசலாமா? என்ன பண்ணணும்? willக்கு அப்புறம் நம்ம not மட்டும் ஆட் பண்ணால் போதுங்க. they will not have a new house next year. they will not have a new house next year. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, என்னிடம் அடுத்த மாதம் ஒரு புதிய பைக் இருக்கும். இதை நம்ம பேச்சுள்ள நான் அடுத்த மாதம் ஒரு புது பைக் வச்சுருப்பேன். எப்படி பேசலாம்? ஐ வில் ஹாவ், என்னிடம் இருக்கும் என்ன? ஒரு புதிய பைக், அ நியூ பைக். எப்போ? அடுத்த மாதம், நெக்ஸ்ட் மந்த். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். நான் நம்புகிறேன் எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்யூச்சரில் உங்கள்கிட்ட என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் வில் ஹாவ் வச்சு பேசலாம். ஐ வில் ஹாவ் அ சான்ஸ். ஐ வில் ஹாவ் அ சான்ஸ். நெகட்டிவாக எப்படி பேசியிருக்கோம்? எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்காது. ஐ வில் நாட் ஹாவ் அ சான்ஸ். ஐ வில் நாட் ஹாவ் அ சான்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபைனலாக உங்களுக்கான ஹோம்ஒர்க் வந்துருச்சு. இங்கே இருக்கிற 3 தமிழ் சென்டென்ஸ்க்கு எக்ஸாக்டாக எப்படி இங்கிலீஷில் பேசலாம்னு சொல்லிட்டு ஹேவ் வெர்ப்ஸ் வச்சு உங்களோட ஆன்சரை எல்லாருமே காமெண்ட்டில் பண்ணுங்கள். நாளைக்கு டே 4ல் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.